ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, பையனும் ஹீரோவும் வந்துட்டு மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா, அங்க இருக்க இடத்தெல்லாம் சும்மா அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்னத்த பாக்குறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஆர்ட் எல்லாம் வரைஞ்சி அதுல இவளோட பேரா எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அதை பாக்குறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போய் பார்த்தா அப்பாவும் புள்ளையும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது இவளுக்கு வந்துட்டு பயங்கர எமோஷனல் ஆயிடுது. இவளும் போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறா. ஹீரோ இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்து வரான். அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அதை பார்க்கும் போது ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு சீனை எங்கேயோ நம்ம பாத்திருக்கோமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் ரொம்ப அதை டீப்பா யோசிக்கும் போது பயங்கரமா அவனுக்கு தலைவலி வந்துடுது. அங்கேயே அப்படியே உட்கார்ந்துடுறான். இதை பார்த்த ஹீரோயின் வந்து பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இல்ல இவ்வளவு எல்லாம் பயப்பட வேண்டாம், எனக்கு அப்பப்ப இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து போகும், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, டாக்டர் நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். சரி அப்ப வேணா நான் லைட்டா உனக்கு தலைக்கு மசாஜ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு கைய தலையில வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவன் என்ன பண்றான்னா சடனா அவ மடியில படுத்துறான். அதுக்கப்புறமா சும்மா இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளோட கைய புடிச்சு கையில முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான் ஹீரோயின் பதட்டமாயிடுறா. உடனே என்ன சொல்றானா, இல்ல இல்ல நீங்க எழுந்துருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நான் வந்துட்டு காலையில அவனை கூட்டிட்டு போறேன் குட்டி பையனை அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆக்சுவலா நீங்க கிளம்பிடுவீங்க, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனுக்கும் உடம்பு சரியில்லை, திடீர்னு எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நைட்டு அவனை யார் பாத்துக்குவா, அதனால நீங்களும் இங்கேயே தங்கிடுங்க, நாளைக்கு காலையில ரெண்டு பேருமே கிளம்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஷானை காட்டுறாங்க. ஷான் இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இல்லாத வீட்டை பெருக்குறான், கிளீன் பண்றான், ஃபுல்லா எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துக்கு இங்க சுத்தி எல்லார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்கா இல்லையா, அந்த கடன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இவனே அடைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சேர்மனையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. அந்த டைமுக்கு இந்த சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமா குடிச்சிட்டு வீட்லயே வந்து பைத்தியம் மாதிரி பெணத்திக்கிட்டு இருக்கான். சார் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு வாங்க சார் அப்படின்னும் போது, யாருக்காக நான் சம்பாதிக்கணும், இனிமே எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு எப்படி வேணாலும் பைத்தியமா போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இவ என்ன சொல்றானா, நீங்க வந்து எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு ரோல் மாடலே நீங்க தான், நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்காக நான் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைப்பேன், அவ கல்யாணத்தை நிறுத்துவேன், அவளை வந்து உங்களுக்கு கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆக்சுவலா பார்த்தா இவ வந்து எமோஷனலா வீக்கா இருக்கா, இவனை லவ் பண்றா அப்படின்றது இவனுக்கு தெரியுது. அதனால இவளோட வீக்னஸ் எல்லாத்தையுமே வந்து இவன் செம்மையா அவனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். இப்பவும் என்ன சொல்றா அப்படின்னா, நான் அதுக்குமே ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஷானோட கடைக்கு வந்து அடியாளுங்களை அனுப்பியிருக்கா. அங்க அவனுங்க எல்லாம் வந்து போட்டு உடைச்சு இவனை மிரட்டிட்டு இருக்கானுங்க. மரியாதையா இருந்துக்கோ, அந்த பொண்ணு பக்கமே நீ இனிமே போக கூடாது, அவளை நீ கல்யாணம் பண்ண கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு மிங் வந்துடுறா. அவதான் வந்துட்டு இவனுங்களை துரத்தி விடுறா. அப்பதான் அவன் கிட்ட போய் இவ என்ன கேக்குறானா, என்ன இவனுங்க சொல்றானுங்க, ஏதோ கல்யாணம் அது இதுன்னு சொல்றாங்க, என்ன அப்படின்னு கேட்கும் போது, தயவு செஞ்சு என்னை விட்டு நீ தள்ளியே இரு, எனக்கும் ஹீரோயினுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்லயே கல்யாணம் ஆக போகுது, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, அவ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னும் போது, என்னது உனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆகுறா. இவ வந்து ஒன் சைடா இவனை லவ் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் சேர்மனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றானா, ஒருவேளை அவனுங்க நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, அவங்க பயங்கர ப்ரொஃபஷனல், அதனால கண்டிப்பா நம்ம காசு கொடுத்தது அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லாம தான் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயின் இப்போதைக்கு ஷானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஏரியால தான் இருக்க போறா இல்லையா, அதனால மறுபடியும் அந்த ஷாப்புக்கு வந்து என்ன கேக்குறா அப்படின்னா, என்னால இங்க வர முடியாது, அதனால நீங்க துணியை கொடுத்தீங்க அப்படின்னா நான் எடுத்துட்டு போய் தச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அவங்களுமே ஆள் இல்ல அப்படின்றதுனால ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கே வந்துடுறா. வரும்போது பார்த்தா ஹீரோ தடுக்கி விழுறான். அவனுக்கு கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாம போயிடுச்சு போல. அப்பயும் ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். கரெக்டா அவன் செவுத்துல முற்றத்துக்கு போறான். உடனே ஹீரோயின் வேக வேகமா போய் கைய வைக்கிறா.
அப்ப வந்து கண்ணு எதிர்க்க கைய அசைச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவனுக்கு வந்து அது கரெக்டா தெரியவே இல்ல. உடனே நேரா ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. அங்க வந்துட்டு டாக்டர் வந்து ஹீரோ மட்டும்தான் போய் பாக்குறான். அப்ப அவர் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இல்ல உங்களோட ஐசைட் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மைண்ட வந்து பழைய மெமரிய வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தூண்டுது. அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வருது. அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வெளியில வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறேன்னா, உனக்கு எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை, நீ எதுக்காக இவ்வளவு வந்து எனக்காக ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நீங்க என் பையனை பாத்துக்கிறீங்க, என் பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, அதனாலதான், மத்தபடி எனக்கு வேற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிருந்த நேரம் ஃப்ரெண்டு தான் வந்து குழந்தைய இங்க பாத்துட்டு இருந்திருப்பா. அப்ப வந்துட்டு என்ன கேக்குறா அப்படின்னா, ஏய் நீ லாஸ்ட் நைட்டு இங்கதான் தங்குனியா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இல்ல லாஸ்ட் நைட்டு நான் கிளம்பி போயிட்டேன், குட்டி பையன் மட்டும்தான் இருந்தா, இன்னைக்குதான் நான் இங்க தங்க போறேன், ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை, இப்ப எப்படி நான் விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா. குட்டி பையனுக்கு வேற வந்துட்டு ரொம்ப ஜுரமா இருக்கு இல்லையா, அதனால ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்க ரூம்ல படுத்துக்கோங்க, நான் ஹால்ல படுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோ ஹால்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கண்ணாடியை போய் கழட்டி வைக்கிறா. அப்ப ஹீரோ பொறுமையா கண்ணு திறந்து பாக்குறான். பார்க்கும் போது ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு வந்துட்டு பழைய ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா, ஹீரோயினுமே பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கு மேல ஹீரோயினால வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஐயோ வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, உண்மையை சொல்லு, நம்ம வந்துட்டு அங்க ஃபார்ம்ல இருக்கும் போது ரெண்டு பேரும் லவ் பண்ணோமா? எனக்கு என்னவோ உன் கூட இருக்கும் போது இந்த அளவுக்கு யார் கூடயுமே எனக்கு தோணுனதில்லை. நான் வந்துட்டு பழைய விஷயம் எல்லாம் சிலதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அது நீயா தான் இருப்பியோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீ வேற என்ன வந்துட்டு பீட்டாய்னு எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல நம்ம ரெண்டு பேரும் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா, நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு பெட்ல ஒன்னா இருக்க மாதிரி எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு, அப்ப அது பொய்ன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, உங்களுக்கும் ஒய்ஃப் இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா ஹீரோக்கு தெளிவா தெரியுது இவ ஏதோ மறைக்கிறான்னு. அதே நேரத்துக்கு பெண்ணியும் ஆண்டியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ பாக்கிறதுக்கு வராங்க. அவனுக்கு கால் பண்ணாதீங்க, நம்ம சர்ப்ரைஸா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் சொல்றா. நம்ம ஹீரோவும் குட்டி பையனும் மறுநாளே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. அங்க இருக்க குட்டி பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய புக்ஸ் அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்களா. அந்த டைமுக்கு என்ன சொல்றான் குட்டி பையன் அப்படின்னு பார்த்தா, எனக்காவது அம்மா இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு ரெண்டு பேருமே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆன்ட்டியும் பின்னும் இங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோ இருந்தா வந்து வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்த உடனே அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும். ஆனா ஹீரோயினே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்து என்ன தப்பா நினைக்காதீங்க, நீங்க பயப்படவும் வேண்டாம், நான் அவன் கிட்ட எதுவுமே சொல்லல, அவனை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்த்தேன், நான் தான் அங்க கேர்டேக்கரா வந்தேன், அப்பவே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நான் எதையுமே சொல்லல. அதே மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா ஆன்ட்டி எப்பயும் போல காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. உன்னை என்னால நம்ப முடியாது, 10 லட்சத்தை திருடிட்டு போனவதானே நீ, ஒரு வேலை வந்து எங்களுக்கே தெரியாம இவன் கூட இல்லீகலா கனெக்ஷன் வச்சிருக்கியா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, என்னோட புருஷன் கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டான், எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கான், அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப ரெண்டாவது கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றா. ஆனா அதே நேரத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக வந்துட்டு நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை வந்துட்டு நான் இவ்வளவு நாளும் மறைச்சுதான் வச்சிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவங்களை திட்ட ஆரம்பிச்சிடறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் குட்டி பையனும் உள்ள வராங்க. ஆனா அவங்க எதுவும் கேட்கல, ஜஸ்ட் அப்பதான் உள்ள வராங்க. வந்த உடனே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சைலண்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் பண்ண தப்புக்கு எல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க, இனிமே வந்துட்டு நான் உங்க லைஃப்ல வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப பெண் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உள்ள போய் கதவை சாத்திட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீ தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத, அவ வந்துட்டு நமக்கு தப்பு பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு 10 லட்சம் எடுத்துட்டு ஓடிட்டா, இருந்தா
இருந்தாலுமே கூட அவ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தனியா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. தயவு செஞ்சு கதவை தோற அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே இவ வெளியில வந்துட்டு ரொம்ப ஈஸியா என்ன சொல்றா பெண் அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல நான் பாத்ரூம் போனேன், ரூம தாப்பா போட்டு போயிட்டு இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, டாக்டர் வந்து நான் மொத்தமும் குணமாயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளோட லைஃப வந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு வந்து சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் குட்டி பையனை ஷான் கிட்ட கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்த உடனே அவன் கிட்ட சாரி கேட்க சொல்றா. உடனே அவனும் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. பின்னுக்கும் ஆன்டிக்கும் வந்துட்டு எக்கச்சக்கமா இப்ப பயமாயிடுது. ஹீரோக்கு அவளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பின்ன என்ன சொல்றான்னா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் கூட புள்ள பெத்துக்க போறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. பெண்ணுக்கே தெரியாம ஆன்டி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன சொல்றான்னா, முதல்ல ரொம்ப ரஃபா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசின உடனே பெண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லி ஓன அழறா. இதுக்கப்புறமா வந்து அவளுக்கு யாருமா கல்யாணம் பண்ணிப்பா, அவளுக்கு யாரு கிடைப்பா சொல்லு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அதனால ட்ரைய எங்களுக்கு விட்டு கொடுத்துரு, நீ அவனோட லைஃப்ல வராம இருந்தீனாவே போதும், அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது டிராமா பண்ணிட்டு இருக்கா. இவளுக்குமே ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால இவளும் என்ன நினைக்கிறானா, அப்ப அவனாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. இங்க அதே நேரத்துக்கு பெண் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா. ஹீரோக்கு இப்ப பிடிக்க மாட்டுது. அதனால இவன் என்ன பண்றானா, அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அவாய்ட் பண்ணவும் முடியல. அப்ப ஆன்டி அங்க வராங்க. ஆன்டி அங்க வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம், கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, ஷான் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் வந்துடுறா. ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் இந்த சைடா போனோம், அதனால உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றா. அவன் வேற அவனோட கைய பிடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசுறாளா. ஹீரோக்கு இதை பார்க்கும் போது அவ்வளவு ஒரு எரிச்சல் ஆகுது. ஆனா அவன் மைண்டுக்குள்ளேயே ஓடுது, எதுக்குடா நம்ம இவ்வளவு கோவப்படுறோன்ற மாதிரி. ஆனா பின் வரா. வந்த உடனே இவங்க 2 பேரை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோ என்ன சொல்றான்னா, 2 நாள்ல கல்யாணம்னு சொல்றீங்க, 2 நாள்ல நாங்க இங்க இருக்க மாட்டோம், ஊர்லயே இருக்க மாட்டோம், நாங்க ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துற மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறான். அவங்க போன உடனே இவ என்ன சொல்றேன்னா, என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவளை நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம், அது சரிதான், இருந்தாலும் அவளோட கல்யாணத்தை இருந்து பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோ பிடிவாதமா, இல்ல நம்ம கிளம்பியே ஆகணும் ஊருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோவோட நம்பரை எடுத்து ஹீரோட நம்பர் கால் பண்றாரு. பட் ஆனா ஆன்டி தான் அட்டென்ட் பண்றாங்க. அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க போனை கட் பண்ண ஆன்டி என்ன பண்றான்னா, நேரா இவரை பாக்குறதுக்கே வந்துடுறா. பாக்குறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஓடி போயிட்டதாகும், அது மட்டும் இல்லாம இப்ப பெண் கூட தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஆனா அவன் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டான், இப்போதைக்கு வந்துட்டு நீங்க இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வந்து பின்ன விட்டுட்டு போயிட்டான்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இத பாருங்க, என்னதான் நீங்க சொன்னாலுமே கூட நீங்க இந்த அளவுக்கு அவன் கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், இது வந்துட்டு ஃப்ராட் பண்ற மாதிரி அர்த்தம், நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க அவன் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ஆன்டி நான் வந்துட்டு பெண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றானா, இவருமே பாத்துறாரு. அவ்வளவுதான், இவருக்கு பயங்கர சந்தோஷம். பேட்டா எப்படிப்பா இருக்க, நான்ப்பா உன்னோட அங்கிள், உனக்கு சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் லாயர் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு. பட் ஹீரோக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் வரல. இப்ப ஆன்டி வேற வழி இல்லாம, ஆமாப்பா உன்னோட பேர் வந்து ட்ரை கிடையாது, நீ பேட்டா தான், நாங்க தான் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்ப உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இத பாருப்பா, உங்க அப்பாவோட மொத்த சொத்தும் உங்க அப்பாவோட கம்பெனி எல்லாமே வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்ப வரைக்கும் நான் தான் ஆள் போட்டு அதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை எவ்வளவோ நாங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல, இப்போதைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை கண்டுபிடிச்சதும் உன்கிட்ட இதை எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன், தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ செம்ம கோவத்துல இருக்கான். உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மனசாச்சே இல்ல, எப்படி இந்த மாதிரியான பொய்யெல்லாம் இவ்வளவு அளவுக்கு இத்தனை வருஷத்துக்கு உங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க ஆன்டி கிட்ட கத்துன்னு கத்துறான். இல்லப்பா அப்படியெல்லாம் நீ தப்பா நினைக்காத, பெண் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணா, நீயும் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ண, உனக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா உனக்கு எதுனா ஆயிடுமோ அப்படின்னு நாங்க பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. பெண் சும்மாவே வந்து கதறி கதறி அழுவா, அவ்வளவுதான், அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச
உடனே அவ்வளவுதான் இல்லாத சீனை போட்டுட்டு இருக்கா. கதறி கதறி அழறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உனக்கு என்ன அடிக்கணும்னா அடி, கொல்லணும்னா கொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவால இன்னும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஹீரோ கோவப்பட்டாங்க இருந்து போயிடுறான். பின்னாடியே பின்னும் ஓடிடுறாளா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இதுக்குதான் வந்துட்டு நான் அவன் கிட்ட எதையுமே சொல்லாம இருந்தேன். இப்போ அவன் மட்டும் அவளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆன்ட்டி என்ன சீனை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஃபார்ம் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பயங்கர நஷ்டம் ஆயிடுச்சு. இப்பதான் ராஜு கால் பண்ணா, நம்ம வந்துட்டு திவால் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன், சுத்தமா வழியே இல்ல, கம்மி விலைக்கு அந்த ஃபார்மையே வித்தாகணும், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா கடனும் இருக்கு, நாங்க என்னதான் பண்ணுவோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனோட மைண்டையே அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட வைஃப், அது மாற போறது கிடையாது, இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணும், நான் வந்து எங்க அப்பாவோட கம்பெனிக்கு போய் பாக்குறேன், கண்டிப்பா எனக்கு நாங்க ஏதாவது இருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபார்மையும் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி எதுனா ரெடி பண்ற காசு அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இன்னமும் இதுல வந்து நம்பிக்கையும் இல்ல, கொஞ்சமும் வந்துட்டு இஷ்டமும் இல்ல. இருந்தாலும் அவ கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஆன்ட்டிக்கு அப்பாடா எப்படியோ ஒரு வழியா இவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இப்ப சேர்மனோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு டாய் வாங்கி தரேன், இது வாங்கிக்கோ அது வாங்கிக்கோ, இங்க விளையாடு அங்க விளையாடு அப்படின்னு சொல்லி அவனோட பிரெயினை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப அப்படியே ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டி, இதை பாரு, நீ வந்து என்கிட்ட நல்லபடியா வந்து சந்தோஷமா ஜாலியா என் கூட இருந்த அப்படின்னா டெய்லியும் கூட நான் உனக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவன் தள்ளி விட்டுறான். இவன் செம்ம கடுப்பாயிடுறான். என்னடா இவன் இவங்க அம்மாக்கு மேல இருப்பான் போல, பிளான் எல்லாம் சொதுப்புதே அப்படின்னு கடுப்புல இருக்கான். சேர்மனோட செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. அவங்க ஆல்ரெடி டான் இன்னும் வரலையே வீட்டுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, டான் வந்து சேர்மன் கூட தான் இருக்கான். உங்களுக்காக தான் வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேருக்கும் செம்ம கடுப்பாகுது. அவன் டான் அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் ஆளுங்களை விட்டு புடிச்சு வச்சிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனை சமாதானம் படுத்துறன்ற பேர்ல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுதான் வந்து இனிமே உங்க வீடு டான், உங்க அம்மாக்காக நான் வந்து புது வீடே வாங்கிட்டேன், நீ வந்துட்டு இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா போதும், உங்க அம்மாவை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தான் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே வந்துட்டு ஃப்ரெண்ட் அடிக்கடிக்க இறங்குற மாதிரி ரெடி ஆகுறா. அப்ப ஹீரோயின் வந்து இவனை தனியா கூட்டிட்டு போய் பேசுறா. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஜஸ்ட் அவன் கூட வந்து க்ளோஸா பழகணும்னு ட்ரை பண்ணேன், மேபி வந்து எனக்கு குழந்தைங்க கூட எப்படி பழகணும்னு தெரியாம இருக்கலாம், அதனால நான் கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், மத்தபடி நான் வந்து அவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு எனக்கு கல்யாணம், முடிஞ்சா வந்துட்டு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவன் செம கடுப்புல இந்த கல்யாணத்தை எப்படிடா நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.